Welcome to everyone. Today 10th Max exercise 3.16 algebraல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரா தி கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஃபஸ்ட்டு இந்த y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4க்கு ஒரு கிராஃப் வரையணும். அடுத்தது இந்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு ஜீரோன்ற ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் வேல்யூ நம்மளாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், -3லேருந்து நான் எடுத்துக்கிறேன். -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 எடுத்துக்கிட்டாங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 9, 4, 1, 0, 1, 4, 9, 16. ஓகேங்களா? அடுத்தது என்ன தேவை? -4. ஸோ -4 அப்படியே எல்லா இடத்துக்கும் எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரும் தெரியும், -4ம் தெரியும். அப்போ எது கண்டுபிடிக்கலாம்? ஒய் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கலாம். இப்போ ஒய் பாருங்கள், நமக்கு எக்ஸ் ஸ்கொயரும் -4ம் தான் தேவை. ஸோ இதை ரெண்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். 9ல் -4 போயிடுச்சுன்னா 5, 0, -3, -4, -3, then 0, 5, 12. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம பாயிண்ட் எடுத்து எழுதிக்கணும். இதனுடைய பாயிண்ட்ஸு எழுதின பாயிண்ட்டை அப்படியே கிராஃபில் நான் என்ன பண்ண போகிறேன்? மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் எழுதிடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக 1, 2, 3, 4 ஒவ்வொரு யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லையும் ஒவ்வொரு யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ எப்படி ஸ்கேல் எழுதலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகுன்னு அளவு திட்டம் எழுதணும். ஸோ இப்போ அங்கே எழுதின பாயிண்ட்டை இதில் நம்ம மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து இதில் நான் மார்க் பண்ணி ஒரு பேரபோலா வரைஞ்சிட்டேன். அதாவது ஒரு பரவளையம் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிராஃபை நம்ம வரைஞ்சிட்டோம். ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது இங்கே பாருங்கள், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்களா? அதை எழுதிட்டேன். அடுத்ததாக வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 எழுதியாச்சுங்களா? இப்போ இதை நான் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ இதனுடைய சைனெல்லாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது குறியெல்லாம் மாற்றிக்கோங்க. ப்ளஸில் மைனஸ் போயிடும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் எழுதியாச்சு. ப்ளஸ் 12ல் -4 போயிடுச்சுன்னா +8 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0க்கு ஒரு டேபிளர் காலம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸுன்றது நம்மளாக கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸுன்றது எதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? -2, -1, 0, 1, 2, 3. ஓகேங்களா? எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன தேவை? 8 வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எழுதுனதுக்கப்புறம் ஒய் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன வரும்? ஒய் 6, 7, 8, 9, 10, தென் 11. ஓகேங்களா? ஸோ டேபிளர் காலம் அமைச்சு பாயிண்ட் எழுதிக்கலாமா? இப்போ இதனுடைய பாயிண்ட்டை எழுதிட்டோம். அடுத்தது கிராஃபில் குறிக்க போகிறோம். கிராஃபில் குறித்தா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஓகேங்களா? வருதான்னு பார்க்கலாமா?
இப்போ நான் பாயிண்ட்டை குறித்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நேராக வரைகிறேன். இப்போ என்ன வரையும்போது இந்த பேரபோலா வந்து எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கேயும் டச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்முடைய சொல்யூஷன். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் நேராக எங்கே வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் 3க்கு நேராக வருது. அடுத்து இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், வெட்டுதுன்னு பாருங்கள் 4க்கு நேராக. ஸோ இதனுடைய சொல்யூஷன் என்னது? இதனுடைய சொல்யூஷன் வந்து உங்களுக்கே தெரியும். இங்கே -3, இங்கே 4. அப்போ என்ன வரும்? -3, 4. இதுதான் இதனுடைய சொல்யூஷன். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி கொடுத்தா ஃபஸ்ட்டு கிராஃப் வரைஞ்சிடணும். அடுத்ததாக கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் டேபிளர் காலம் அமைச்சு அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டை குறித்தா அது நம்ம குறிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த பேரபோலாவில் அந்த ஸ்ட்ரைட் லைன் எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ, எங்கே வெட்டுதோ அந்த புள்ளி தான் நமக்கு சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே -3, 4 இதுதான் இதனுடைய ஆன்சர். உங்களுக்கு இந்த சம்மில் மேலும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.